சந்தோஷமாக இந்த பாடியிருப்பாங்க. அவர் நம்ம கிட்ட பார்த்து சொல்றது, நீ கவலைப்படாதப்பா, நான் உங்க கூட இருக்கிறேன். நம்ம எப்ப நமக்கு கவலை வந்தாலுமே, இஸ்பா நீங்க இருக்கீங்க, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, இஸ்பா வரக்கூடாத கை ஒன்றும் இல்லப்பா அப்படின்னு அந்த வருத்தத்தையும் அந்த கஷ்டத்தையும் சொல்றப்போ இஸ்பா பரலோகத்திலிருந்து நம்மளை பார்த்து சந்தோஷப்படுகிற தேவனா இருக்கார். இந்த வேளையில் நமக்கு என்ன கவலை இருந்தாலும் இஸ்பா சொல்லி, இஸ்பா நீங்க இருக்கீங்க, நான் சொல்லிட்டு போவதில்லை, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, உமாய எல்லாமே கூடும் என்று விசுவாசத்தோடு கைகளை தட்டி பாடுவோமாக.
நம்பிக்கை வீண் போகாது. சொல்லுங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்ம வாழ்க்கை எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையா? நிறைய பேருக்கு இந்த வருஷம் ஒரு பிளஸிங்கான வருஷமா இருக்கலாம். சிலவங்களுக்கு என்ன ஆண்டவர் எதுவுமே நடக்கல அப்படின்னு இருக்கலாம். ஆனா கர்த்தர் நமக்கு இன்று சொல்றது, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்றாரு. அவர் நமக்கு எதிர்பார்க்கிறது மற்றவங்களை பார்த்து கம்பேர் பண்றது அவருக்கு பிடிக்கல. அவர் மற்றவங்களை பார்த்து நம்ம எரிச்சல் படுறதோ பொறாமை படுறதோ ஆண்டவருக்கு அது வருத்தமா இருக்கும். என் ஓட்டத்தை நான் ஓட வேண்டும், அவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அது எனக்கும் கடவுளுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் உரியது. நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று உங்களுக்கும் எனக்குமாய் இயேசுவாய் ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். ஹல்லேலூயா. உற்சாகமாக இந்த பாடலை பாடுவோம். Oh
முன்பதாக இந்த வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் எடுத்த காரியங்கள் ஆண்டவரே வீணாய் போயிருக்கலாம் தகப்பனே. ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி தகப்பனே அது ஃபெயிலியர் என்று வந்திருக்கலாம் தகப்பனே. நான் எங்கள் கைமீறி போனதெல்லாம் தகப்பனே உம்முடைய கருத்தால் சாத்தியமே தகப்பனே. அசாத்தியங்களை செய்கிற தேவன் நீர் தகப்பனே. மனிதனுக்கு எட்டாத காரியம் உமக்கு எட்டும் தகப்பனே. உமக்கு அது லேசான காரியம் தகப்பனே. இந்த வருஷம் ஆண்டவரே மற்றவர்கள் மாதிரி ஆண்டவரே எங்களுக்கு இல்லாம இருக்கலாம் தகப்பனே. இந்த வருஷம் ஒரு பெஸ்டான வருஷமா இருந்திருக்கலாம் தகப்பனே. அடுத்த வருகிற வருஷமானது ஆண்டவரே ஒரு அசாத்தியமான வருஷமா எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நம்ம இறுதிக்கு தேர்ந்து சொல்வோமா. அசாத்தியங்களை செய்கிற தேவன் தகப்பனே. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை மாத்திரமே செய்கிற தேவன். எங்களுக்கு அந்த வெயிட்டிங் பீரியட் ரொம்ப வலிக்கலாம் தகப்பனே. எதுவுமே இல்லையே, ஒரு அடையாளமே இல்லையே தகப்பனே, வாழ்க்கை வறண்ட நிலமாய் போய்கொண்டிருக்கிறது நம்ம சொல்லலாம் தகப்பனே. ஆண்டவரே அந்த வறண்ட நிலத்தை ஆண்டவரே நீங்க நினைச்சா within a second ஆண்டவரே ஒரு அதிசயமாய் மாற்ற முடியும். அதை மாற்ற முடியும். ஒவ்வொரு வெயிட்டிங் பீரியட் இஸ் a lesson for all of us. He is preparing you. அதை மாற்றம் நம்ம இப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டவர் நமக்காக பேசுகிற தேவன், நமக்காக வழக்காடுகிற தேவன், நமக்காக நிற்கிற தேவன். அவர் இருக்கும் பொழுது நம்ம கவலைப்பட தேவையே இல்லை, நம்ம சோர்ந்து போக தேவையே இல்லை. இப்படி நம்ம ஜெப சிந்தையோடு இந்த வருகிற வருஷத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த 2026 ஆண்டு தகப்பனே நம்ம உங்களுடைய காரியங்களை வைக்கிறேன் இயேசு சுவாமி. நான் செஞ்சா என்னோட சிந்தனையை செஞ்சா அது வீணா போகுது. ஆனால் உங்களுடைய சிந்தனையை செய்ய எனக்கு கற்றுத்தாரு தகப்பனே. எப்பவுமே உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்ட் வந்து கேட்கணும் தகப்பனே. ஓகே ஃபார் மீ டு டு திஸ். உங்ககிட்ட கேட்கிறப்ப ஆண்டவரே நீர் எங்களுக்காக வழக்காடுகிற தேவன். ஆண்டவரே மலை போல இருக்கிற பிரச்சனை பனி போல மாற்றுகிற தேவன். நீர் எங்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்னை நம்பு. Just trust me சொல்றாரு. உழுந்தவனமாய் இந்த பாடலை பாடுவோம்.
பேசு இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசு இயேசுவுக்கே எல்லா புகழும் எல்லா கனமும் எல்லா சத்தியம் செய்வதே எல்லா துதியும் எல்லா உயரமும் என்னை நிறைவதற்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே என் கையில் போனதெல்லாம் ஆண்டவரே அப்பா உமது கரத்தினாலே வாய்க்க செய்ததற்காக நன்றி ஆண்டவரே எல்லா காரியங்களும் ராஜா அப்பா எங்கள் கரங்களிலே வாய்க்க செய்ததற்காக கொடுத்தோத்திரங்கள் உமாலே எல்லாம் எங்களால் கூட இருந்தது ஆண்டவரே உமாலே எங்களால் எல்லாம் சாதிக்க முடிந்தது உமாலே எல்லா மதில்களும் எங்களால் தாண்ட முடிந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் எடுத்த எல்லா முடிவுகளும் தோல்வியிலே முடிந்தாலும் தேவன் எங்களோடு கூட இருந்தபடினாலே எல்லாவற்றையும் சாத்தியமாய் மாற்றுவதற்காக கொடுத்தோத்திரங்கள் அசாத்தியமான காரியங்கள் ஆண்டவரே அசாத்தியமான காரியங்கள் இப்போ எல்லாம் பாசிபிளாய் மாறுவதற்காக நன்றி சுவாமி. Yes, Lord. என் வாழ்க்கையில எல்லாம் மாறுகிறது. உம்மாலே எல்லாம் மாறுகிறது. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி சுவாமி. உமக்கே நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடம் முழுவதுமாய் எங்களை கரம்பிடித்து நடத்தின எங்கள் தேவனுக்கு உமக்கே நன்றி. அப்பா உமக்கு நன்றி. நன்றி. எல்லா புகழும் எல்லா கனமும் உமக்கு உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நன்றி சுவாமி. புகழும் எல்லா கனமும் என்னை ஆசீர்வதிக்க செய்வதற்கே எல்லா துதியும் எல்லா புகழும் என்னை நிறைவாய் எல்லா துதியும் எல்லா புகழும் எல்லா கனமும் என்னை ஆசீர்வதிக்க செய்வதற்கே எல்லா துதியும் எல்லா உயரும் என்னை நிறைவாய் ஓ எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காக நிற்பவர் எனக்காக மன்றாடி பேசுகிறவர் ஓ எனக்காக நிற்பவரே உமக்கு நன்றி எனக்காக பேசுகிற இயேசு கிறிஸ்துவே எனக்காக நன்றி உமக்கே நன்றி ஆண்டவரே எங்கள் குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே செய்த நன்மையான காரியங்களுக்காக நன்றி அப்பா Oh, we thank you, Lord. Thank you, Lord. Thank you for everything you've done in our life, Father. ஆண்டவரே, செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி. Thank you, Lord. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே ஓ எனக்காக பேசுகிறவர் எனக்காக பேசுகிறவர் Amen. ஓ நன்றி அப்பா நன்றி சுவாமி. ஓ நன்றி நன்றி கர்த்தாவே. நன்றி கர்த்தாவே. ஓ எனக்காக நிற்கிறவர் ஆண்டவரே you stand for us Father. Thank you, Lord. ஆண்டவரே எல்லாரும் எங்களை கைவிட்ட போதும் என் தேவன் எங்களை கைவிடாமல் நடத்துவதற்காக நன்றி. நன்றி சுவாமி. எங்களுக்காக நின்று வாதாடுவதற்காக ஸ்தோத்திரம். இவன் என்னுடையவன் என்று சொன்னதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இவன் என்னுடையவன் என்று சொன்னதற்காக நன்றி. நன்றி. ஆண்டவரே, எங்கள் எல்லாரும் உம்முடையவராய் தெரிந்து கொண்டதற்காக நன்றி சுவாமி. உம் ரத்தத்தினாலே சிந்தி ஆண்டவரே. Yes, Lord. உம் ரத்தத்தை சிந்தி தகப்பனே இதை எல்லாம் சேர்த்து கொண்டதற்காக நன்றி. நன்றி சுவாமி. ஓ நன்றி
எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்வதே. சொல்லுவோம். எல்லாம் புகழும் எல்லாம் உயரும் என்னை நன்றி அப்பா. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. ஆண்டவரே, இதோடு வானத்திலிருந்து இறங்கி தகப்பனே, நன்றி. அம்மா, இதோடு இதற்காக இறங்கி, ஆண்டவரே, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து, ஆண்டவரே, எங்கள் சகல சாபங்களை எல்லாம் நீக்கி, ஆண்டவரே, இந்த நாளிலே உமது முகத்தை எங்கள் மேல் பிரகாசித்துக் கொண்டதற்காய் நன்றி. நன்றி சுவாமி எங்களை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. நன்றி சுவாமி இதோ என் முகத்தை உன் மேல் பிரகாசிக்கப்படுவேன் என்று சொன்னதற்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே, இதோ உமது ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக. இன்னும் அதிகமாய் உம்மை துதிப்பார்களாக. Yes, Lord. வேறும் சொல்லுகிறது போல, இன்னும் எங்கள் குரலை உயர்த்தி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் இருதயத்தை உயர்த்தி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ உமது பிரசன்னத்தில் பிறந்த பிள்ளைகளாய், ஆண்டவரே, உமது நன்மைகளை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய், ஆண்டவரே, பாவத்தை எல்லாம் மறந்து, பாவத்தை எல்லாம் ஆண்டவரே அப்பா மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய், ஆண்டவரே, இதோ நாங்கள் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்க நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி சுவாமி நன்றி ஆண்டவரே, உமது முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணதற்காய் நன்றி. நன்றி கர்த்தாவே உமது முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி சொல்கிறோம் தாவே இதோ உமது ஒளியை நாங்கள் பற்றிக்கொள்ள, எஸ் லார்ட் ஆண்டவரே, இதோ இருளில் நடவாமல் ஆண்டவரே உமது ஒளியை பற்றிக்கொண்டு நாங்கள் பிரகாசிக்க உதவி செய்ததற்காய் நன்றி. நன்றி சுவாமி பிள்ளை என்று எங்களை அழைத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி சுவாமி சகல காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் மாற்றி போட்டதற்காய் நன்றி. நன்றி கர்த்தாவே அப்படியே ஜெப சிந்தையோடு நாம் அமர்ந்திருப்போம். நன்றி அப்பா. அப்பா, உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி. நீர் கொடுத்த தயவுக்காகவும் கிருபைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே ஒரு மனமாய் நாங்கள் வந்திருக்கிறோம். உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ லார்ட் நீ அழைத்து வந்திருக்கிறீர்கள், ஆம் சுவாமி இதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, இந்த காலை இப்பொழுது எம் ஜோசப்பையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஒரு கடுமையான சூழ்நிலையிலே அவர் கடந்து போய் கொண்டிருக்கிறது நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ தங்கியை இழந்த ஒரு சூழ்நிலை ஆண்டவரே, அந்த குடும்பத்திற்கு ஒரு சமாதானம் நடக்கும் அப்பா. போதுகிற அந்த இடத்துல இருக்கும் பொழுது ஒரு சமாதான வார்த்தைகள் மூலியமாய் நீர் பேச போகிறதுக்காய் நன்றி சுவாமி அந்த குடும்பத்தோடு நீர் இடைப்பட்டதுக்காய் போல ஸ்தோத்திரம். சோஸ்தோத்தாவே ஆண்டவரே, இதோ இயேசு கிறிஸ்து நாமத்திலே எங்கள் போதகரையும் போதகர் குடும்பத்தாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பலப்படுத்தபடியாய் கூட நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ இன்னும் அதிகமாய் கர்த்தருக்குள்ளே நெருங்கும்படியாய் கூட நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, எங்கள் டிஎஸ் ரெவரண்ட் ஜேம்ஸ் ரவீந்திரனையும், எங்கள் பிரசிடென்ட் ரெவரண்ட் டாக்டர் வேடசாட்சியும் கர்த்தர் கூட ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க அப்பா. ஆம் சுவாமி அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பிஷப்பையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. வருகிற ஆண்டிலே 2026 ஆண்டிலே அப்பா, அவர்கள் மூலியமா எங்கள் திருச்சபைக்கு வைத்திருக்கிற எல்லா நன்மையான காரியங்களுக்காகவும் நன்றி. நன்றி. எங்கள் மாநாட்டுக்கு வைத்திருக்கிற எல்லா நன்மையான காரியங்கள் நன்றி ஆண்டவரே. அப்பா, இதோ ஞானத்தை தந்த தேவன் வழிநடத்தும்படியாய் கூட நாங்கள் ஒப்புக் கொடுத்து செலுத்துகிறோம். அவர்களோடு கூட பேசும் ஆண்டவரே, அவர்களோடு கூட பேசும் ஆண்டவரே. நீர் உதவி செய்ததற்காக நன்றி. நன்றி சுவாமி தொடர்ந்து ஆண்டவரே அப்பா, எங்கள் திருச்சபையிலே இன்று வந்து கலந்து கொள்ள முடியாத ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, பிள்ளைகள் எங்கு இருந்தாலும் ஆண்டவரே அந்த இடத்திலே ஆண்டவரை ஆராதிக்க தேவன் உதவி செய்ய போகிறதுக்காக நன்றி சுவாமி பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட காரியங்களை அவர் இருதயத்தில் பேச போகிறதுக்காக ஒரு ஸ்தோத்திரம். சோஸ்திரம் தாவே அப்பா, வியாதியில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் தாவே அப்பா, இதோ இந்த வியாதியிலிருந்து சுகப்படுத்துமாறு கூடும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, யெகோவா ராஃபா, நீர் சுகப்படுத்துகிற தேவன்.
அநேக காரியங்களை நீ சுகப்படுத்தியிருக்கிறேன். அந்த வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பு செய்த தேவன் இன்றும் எங்கள் வாழ்க்கையை செய்ய நீ வல்லமை உள்ளவராக இருக்கிறோம். ஆம் சுவாமி. ஆண்டவரே, விசுவாசத்திலே நாங்கள் குறைச்சல் உள்ளவர்களாக இருக்கிறோம். Father God, yes, we are lacking our faith, Father God. Help us to increase our faith, Father. Help us to believe you more and more, Father God. ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் உம்மை விசுவாசிக்க, இன்னும் அதிகமாய் நாங்கள் உம்மை விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, விசுவாசத்திலே குறைச்சல் உள்ளவர்களாக இருக்கிறோம் அம்மா. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். உம்மாலே காரியங்கள் கூடும் என்று சொல்லி ஆம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் நம்பத்தக்க எங்களுக்கு உதவி செய்யும். போதிசியம் கர்த்தாவே. ஆண்டவரை தொடர்ந்து எக்கமெஜிஸ்டிக்லே ஆண்டவரை கட்டிக்கொண்டிருக்கிற இந்த ஆலயத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயம் உமது கரத்தின் கீழே இருக்கிறபடினாலே சகலத்தையும் நீ நன்மைக்கு எதுவாகவே நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி சுவாமி. அப்பா, தடைகள் எல்லாம் உடைத்து போட்டு ஆண்டவரே, இந்த ஆலயத்தை உமது ராஜ்யத்திற்கென்று உமது பிள்ளைகள் ஆராதிக்கும்படியாய் அநேகரே வந்து சேர்க்கும்படியாய் ஆண்டவரே, இந்த ஆலயத்தை கட்டி கொண்டிருப்பதற்காக நன்றி. உங்கள் பிரசன்னம் அங்கு இருப்பதற்காக கூட ஸ்தோத்திரம். அநேகர் ஆண்டவரே உம்மை தெரிந்து கொண்டு அங்கு வரப்போகிறதுக்காக நன்றி சுவாமி. தேவாதி தேவனை ஆராதிக்க போகிறதுக்காக நன்றி. ரட்சிப்பின் பாதையிலே நடக்க போகிறதுக்காக நன்றி. அப்பா, இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். பெரிய வெளிச்சமானது ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நீர் அந்த இடத்துல இருக்க போகிறதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல கிரியை செய்ய போகிறதுக்காக நன்றி. இருளில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் ஒரு வெளிச்சத்தை தேடி உண்மை ஒளியை தேடி வரட்டும் ஆண்டவரே, உண்மை தேடி வரட்டும் ஆண்டவரே. அப்பா, இதோ நாங்கள் கதவுகளை அடைத்து விடாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் கதவுகளை திறக்க எங்களுக்கு உதவி செய்யும். அப்பா, விரும்பினே ஆண்டவரே, இதோ தமிழ் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, அப்பா, எல்லா ஜனக்கூட்டத்திற்கும் நாங்கள் அந்த கதவுகளை திறக்க தேவன் எங்களோடு பேசுகிறேன். வித்தியாசமான மொழிகளிலே ஆண்டவரே உண்மை இந்த இடத்திலே ஆராதிக்க போகிறதுக்காக நன்றி சுவாமி. இதோ நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் வாஞ்சையை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். வாய்க்க பண்ண போகிறது நீரை பொறுப்பெடுத்துள்ளது ஆண்டவரே. 2026வது ஆண்டு ஆண்டவரே, இதோ எங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டா இருக்க போகிறதுக்காக நன்றி சொல்கிறோம். ஆசீர்வாதமான ஆண்டா இருக்க போகிறதுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, என்ன காரியங்கள் நடந்தாலும் எங்கள் வாழ்க்கையிலே அது நன்மைக்கு ஏதுவான காரியங்களாகவே இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உண்மை மீறி ஆண்டவரை நீர் அனுமதிக்காமல் எங்கள் வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்காது ஆண்டவரே. ஒரு காரியம் நடக்காது. எல்லாம் ஆண்டவரை ஒரு சித்தத்தின்படி நடக்கும். இது முதல் விஷயம், நீ நாட்கொள்ளும் படி நடக்கும். நீரை பொருட்படுத்திக் கொண்டிருப்பாங்க. இவர்கள் எல்லாம் மாறாத இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, அப்படி நம்ம எழுந்திருந்து கர்த்தர் ஜெபத்தை ஒரு மனமாய் உணர்ந்தவர்களாய் நாம் சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென்.